இன்னைக்கு எங்கள் வீட்டில் நிறைய பழைய சாப்பாடு மிஞ்சி போயிடுச்சு. அதனால நாங்கள் பழைய சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் அதுக்கு சைடிஷ்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு காமிக்கட்டுமா? பாருங்க, கத்திரிக்காவை பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். அது என்ன கத்திரிக்காய் பிசைஞ்சு வச்சதுன்னு தானே கேட்குறீங்க? பழைய சாப்பாடுக்கு சும்மா அருமையாக இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். கத்திரிக்காயை அடுப்பில் நல்லா சுடலாம். அடுப்பு இல்லாதவங்க கேஸ் மேலேயே அழகாக சுட்டு எடுக்கலாம். ஆனால் நான் சுடலாம் மாட்டேங்க. வடச்சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முழுசாக இருக்கிற கத்திரிக்காயை அப்படியே போட்டணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா கத்திரிக்காய் நல்லா தோலெல்லாம் கருப்பாகி உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சு அந்த மேலே இருக்க தோலையெல்லாம் உரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக உறிஞ்சு வந்துடும். அப்புறம் கையை நல்லா கழுவிட்டு கையாலேயே கத்திரிக்காவை பிசைங்க. இந்த பீட்ரு கீட்டெல்லாம் வச்செல்லாம் பண்ணாதீங்க, அதுலலாம் டேஸ்ட்டு கொடுக்காது. கையில் வச்சு நல்லா கத்திரிக்காயை பிசைஞ்சிட்டு 4 வரமிளகாயை நல்லா சுட்டு வச்சுக்கோங்க. 4 வரமிளகாயை நல்லா சுட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வரமிளகாயும் கையில் வச்சு நல்லா பொடி பொடியாக இது பண்ணுற மாதிரி அதில் உடச்சி போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அந்த கத்திரிக்காய்க்குள்ளே போட்டுருங்க. ஒரு வெங்காயம் போதும். கொஞ்சமாக புளி கரைசல், ஒரு இத்தினூண்டு ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த கத்திரிக்காயில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பெசஞ்சிங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் என்ன, பழைய சாப்பாட்டில் நல்லா தயிரை ஊற்றி உப்பை போட்டு நல்லா கரகரன்னு கரைச்சி இதை பக்கத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்த மாதிரி இருக்கும். அடுத்ததா, இது பேர் வெங்காயம் உதிரி. வெங்காயம் உதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் எங்கள் ஊரெல்லாம் பழைய சாப்பாட்டுக்கு இதை வச்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். வடச்சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். அப்புறம் வதக்கின வெங்காயத்தோட 4-5 வரமிளகாயை கிள்ளி போடணும். கிள்ளினா 2 கிள்ளிலாம் இல்லைங்க, பொடி பொடியாக கையால் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். அந்த வரமிளகாய் இருக்கிற சுவடையே தெரியாமல் இருக்கணும். வரமிளகாய் பிடிக்காதவங்க கொஞ்சம் மிளகாத்தூளை வேணால் சேர்த்திக்கலாம். ஆனால் மிளகாத்தூளை விட வரமிளகா சூப்பராக இருக்கும். கையில் பொடிக்க வராத வரமிளகாயெல்லாம் சுட்டு கூட பொடிச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அப்பளத்தை நல்லா அடுப்பு மேலே வச்சு சுட்ட அப்பளத்தையும் அந்த வெங்காயத்தில் பொடி பொடியாக பொடிச்சு விட்டுறணும். அவ்வளோதாங்க, வெங்காய உதிரி ரெடி ஆயிரும். நல்ல பழைய சாப்பாட்டை வச்சுட்டு இந்த வெங்காய உதிரியும் இந்த கத்திரிக்காய் கோஸ்தையும் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே பழைய கஞ்சி எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க. காலையிலையும் கொடுங்க, மத்தியானமும் கொடுங்க, முடிஞ்சா நைட்டு கூட கொடுங்க. 3 நேரம் சாப்பிடலாம், தப்பே இல்லை. இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு இதுதான். இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிச்சு. இன்னைக்கு ரெஸ்ட்டு தான்.